ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீவர் எஸ்கேப் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் திரும்பி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்ம சேனல் இருக்கிறாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், டே 1 வந்துருச்சு. கைஸ், இந்த எஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 375 காயின்ஸ் வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருந்தது. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஈவில் நன்கிட்ட மாட்டாமல் போகணும். மெயினாக போன டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை அடி வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தடவை அந்த மாதிரி அடி வாங்கக்கூடாது. ஓகே, முதல்ல மேலே போயிட்டு அந்த ஃபியூஸ் வந்து போட்டுருவோம். இல்லை, ஸ்டார்டிங்கில் அடி விழுகுது. இந்த பக்கம் தான்டா இருக்கும். எப்படா மேலே போனது அதுக்குள்ளே? ஓகே, இந்த பக்கம் பூஜை போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி மேலே போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. சரி விடுங்க, டே 2 வந்துருச்சா? இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கா. இன்னும் 2 days இருக்குது. விடுங்க, பிரச்சனை இல்லை, நம்ம அதிலே முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும் கைஸ். ஏன்னா கிரானியில் எப்படி அப்டேட்டுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க போட்டுருக்கு. திடீர்னு எங்கே இருந்தோ வருது. அங்கே இருக்கா கைஸ்? அக்கா அக்கா என்னக்கா பண்ணுறீங்க? ஐயோ, வருது கைஸ், வருது. வரட்டும். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவோம். அக்கா இங்கே இருக்குக்கா, வாங்க. ஓகே, வரமாட்டேங்குது. எங்கே போனேன்? பார்த்துருச்சு. இப்படி தான். வாங்க பட்டுன்னு வாங்க. ஓகே, தட்டி விடு. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே போய்ட்டு ஃபியூஸ் வந்து பட்டுன்னு போட்டுருவோம். ஓகே, எங்கே போச்சுன்னு வேறு தெரில. இது எங்கேயாச்சும் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு ஃபியூஸ் வந்து போட்டுருவோம். ஃபியூஸாக கேபிளா? கேபிள். ஸோ கேபிள் வந்து போட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இது வரும், எலக்ட்ரிசிட்டி வந்து வரும். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈவினன் வந்து வரும் இங்கே. ஏன்னா சத்தம் போட்டு விட்டேன். ஓகே, வருதா என்ன? போட்டு விட்ரு. ஓகே, வரட்டும். நம்ம வந்து இதெல்லாம் ஃபுல்லாக தட்டி விட்ருவோம். இப்போ வரும். இப்படி இருந்தாலும் வரும். நம்ம அப்படியே இப்படி போய்ட வேண்டியதான். ஓகே, எங்கே போச்சுன்னு வேறு தெரில. அது மோஸ்ட்லி மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்த்துருச்சுடா. கிளவே உனக்கு வேறு வேலை கிடையாதா? மேலே தானே உனக்கு வேலை வச்சேன், அதுக்குள்ளே கீழே வந்துட்ட பற்றியா நீ? ஓகே, வரட்டும். அது நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து இதை ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அழிச்சு விடு. சாரி கைஸ், சடனாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வருது. ஐயோ, இதுனா கைஸ் பேய் மாதிரி துரத்துது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பேயெல்லாம் கிடையாது, ஈவில் நன்னு. ஆக்சுவலாக சாதாரணமான நன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவில் ஸ்பிரிட் மாதிரி அதுக்கு வந்து இதாக இருக்குது போட்டிருக்கு. அதனால தான் நம்மளை வந்து இப்படி துரத்துது. ஓகே, திடீர்னு வந்துடக்கூடாது. இங்கே தான் கைஸ் இருக்கே. ஆய்க்கா, வாங்க ஓப்பன். ஓகே, இருங்க, இங்கே க்ரோபார் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. இங்கே இல்லையா? க்ரோபார் இல்லை. ஓகே, நீங்கள் எப்படி வரீங்க? வாங்க, ஊஞ்சல் விளாடுவோமா? வரமாட்டாங்க போல் இருக்குது. இப்படி போயிட வேண்டியதான். பட்டுன்னு போடா. க்ரோபர் மேலே செக் பண்ணுங்க கைஸ். மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சரியாக பார்க்கல. இதை க்ளோஸ் பண்ணி விட்ரு. க்ளோஸ் பண்ணி விட்டு அக்கா இங்கே இருக்கேன். ஏக்காவ் இங்கே இருக்கேங்க. ஓகே, அது எப்படி போயிடுச்சா என்ன? பார்த்துருச்சு. பார்த்து விட்டால் ஓடிரு. ஓகே, இப்போ க்ரோபர் வந்து போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் மேலே. நம்ம வந்து தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ரோபார் வந்து தான் நம்மளுக்கு வந்து மெயினான வேலையே. ஓகே, க்ரோபார் இங்கே தான் நான் இங்கே பார்த்தேன். மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும், கீழே கிடையாது. அப்போனா இங்கே தான் இருக்கும். இந்த இருக்குல்ல. ஓகே, இருங்க, சத்தம் போட்டு விட்ருவோம். வரட்டும். எப்பா சத்தம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, சத்தத்தை போட்டு விட்டேன். இப்போ வந்து ஈவில் நன் வந்து மேலே போகும், நம்ம வந்து கீழே போயிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து சீவருக்கு போகணும். ஈவில்கிட்ட மாட்டாமல் போகணும், அதான் மெயினே. ஓகே, எப்படியாச்சும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பிக் எஸ்கேப். வாய் வேறு உளருது கைஸ், ஏன்னு சொல்லிட்டு தெரியல. எப்பிக் எஸ்கேப். இந்த எப்பிக் எஸ்கேப்பை வந்து பண்ணி விடணும் கைஸ் எப்படியாச்சும். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார், அது வந்து பண்ணணும். எனக்கும் அதான் கைஸ் ஆசை, அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதெல்லாம் முடிச்சிட்டா ஒரே ஐடியா பண்ணிடலாம் சொல்லிட்டு கடைசியில் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஈவில் நன் 2 வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஈவில் நன்லேயே பார்த்தீங்கன்னா ஈவில் நன் 2லேயே பார்த்தீங்கன்னா சில எஸ்கேப்பெல்லாம் இருக்குது.
ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்மளால் வந்து சீவர் எஸ்கேப் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா அந்த இப்போ நம்ம போன சாக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல சாக்கடையாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுல்லாகவே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணால் ஸோ இந்த மாதிரி வால்வெல்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் திருகி ஆஃப் பண்ணோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹூக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஈவில் என்னை வந்து வர வைக்கணும். இங்கே ஓகே, வர போயிடுறேன். சத்தம் போட்டால் கண்டிப்பாக வரும். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க? ஓகே, இவங்க வந்து நல்லண்ணன். இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளை லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூட்டு போயிருப்பாங்க. வருது பாருங்கள். ஈவில் என்னாச்சு? பக் ஆகிடுச்சா என்ன? பைத்தியக்காரி, பக் ஆகிடுச்சுன்னா சொல்லுடி. என்னாச்சு? வணக்கம். என்னாச்சு இந்த ஈவில் எனக்கு? அச்சோ, பக் ஆகிடுச்சா? உனக்கு ஆவணண்டி. யாரா அது? முட்டுக்கிட்டு அடிச்சு விட்டு தூக்கிட்டாதீங்களா? சொல்லுங்க. இருங்களேன், ஈவினிங் வந்து பக் ஆகிடுச்சு போட்டிருக்கு. இப்படி இருந்தால் நம்மளால் வந்து விளையாட முடியாது. ஓகே, நீங்கள் அங்கேயே இருங்க. நான் போயிட்டு கீழே போனாக்கா நம்மளை பார்த்து வரும் கீழே. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா ஈவில் என்னென்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஓகே, இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். எங்கே இந்த ஹூக்கு? இருங்க, கீழே போய் சத்தம் போட்டாக்கா கண்டிப்பாக வரும் ஈவில் நின்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் இந்த லாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருவோம். அதாவது இந்த இதால் இருக்குது பார்த்திங்களா, வால்வெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஓகே, ஆல்ரெடி 2 வந்து தெரியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா மொத்தமாக இன்னும் 2 இருக்குது. அந்த 2ஐயும் பார்த்திங்கன்னா தெரிய விட்ருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஈவில் என்னை வந்து வர வச்சுருவோம். ஓகே, இருங்க, சீக்கிரம் போடா. ஓகே, ஆனால் ஈவில் இல்லைன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் ஆனால் போரிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈவில் நான் வந்து முதல்ல வந்து வர வச்சுருவோம். அந்த பக்குலேருந்து தூக்கி விட்ருவோம், எடுத்து விட்ருவோம், எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து கீழே போக வேண்டியதான். எங்கே இருக்குது ஈவிலன்? ஈவிலன், உனக்கு என்னாச்சு? உன்னை காப்பாற்ற வந்துட்டேன். ஈவிலன், கீழே இறங்கி வாடி. அச்சோ, சரி, என்ன ஒரு அடியாச்சும் அடிச்சிக்க மாட்டியா? ஐயோ, அடிக்காது போல் இருக்கு கைஸ். என்ன ஒரு அடி அடிச்சிட்டா வச்சு அது வந்து பக்கு கிளியர் ஆகிடுன்னு பார்த்தேன். இருங்க, இல்லைனா நம்ம போய் செத்துட்டு வந்துடுவோம். அந்த ஃபயர் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபயரில் செத்துடலான்னு நினைக்கிறேன். போயிட்டு ஃபயரில் செத்துட வேண்டியதான். இருங்க, நம்மளே சூசைட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ எங்கே இருக்குது ஃபயர்? ஃபயரில் போய் சாக முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, என்னடா ஃபயரில் சாக முடியாதா நம்மளால்? இல்லைண்ணா, இருங்க, இன்னொன்று பண்ணி விடலாம். டார்ச் பற்றி கொண்டு போயிட்டு ஈவில் நன் மேலே தூக்கி போட்டுரும். ஈவில் நன் சாகட்டும். ஓகே, போடா. இப்போ தூக்கிட்டு போயிட்டு ஈவில் நன் மேலே போட்டு விட்ருவோம். ஈவில் நன் பார்த்திங்கன்னா இறந்துடும், ஃபுல்லாக கருகி போயிடும். ஓகே, இருங்க, இங்கே தான் இருக்க, வச்சுக்க. பற்றிச்சு. செத்து போச்சு கைஸ், சூப்பர். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நார்மலாக பக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஈவில் நன்னு பார்த்திங்கன்னா நார்மலாக பீஸ்ஃபுல்லாக வரும். ஓகே, இப்போ போயிட்டு அந்த ஹூக் எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி விட்ருவோம். ஓகே, இங்கே இருங்க, நான் போயிட்டு அங்கே ஹூக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கைஸ், வால்வு பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்லேயும் ஒன்று இருக்கும். அதே பார்த்திங்கன்னா மெயின் வாட்டர் வால்வை வந்து திருக்கி விட்ருவோம். ஓகே, திருக்கி விட்டாச்சு. ஸோ இன்னொரு வால்வு வந்து இங்கே இருக்கும். ஸோ இதே பார்த்திங்கன்னா திருக்கி விட்ருவோம். ஓகே, நம்மளுக்கு வேறு டைம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, திருக்கி விட்றா. ஓகே, பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி வந்து இதாகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக போகலாம். பட் ஆனால் ஈவினிங் வந்து அங்கே தான் படுத்து கிடந்துச்சு. அது எந்திரிச்சு போயிடுச்சா என்னன்னு தெரில. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்மகிட்ட இங்கே குரோபர் இருந்தில்ல. ஸோ குரோபர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா குரோபர் வச்சு தான் நம்மளுக்கு கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது. எர்றா குரோபரை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்த தண்ணி எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஈவிலன் எங்கே இருக்குது? ஈவிலன் எங்கே இருக்கீங்க? ஆஹா, அசையாத மரம் உண்டு, அசைந்தது விழுந்தது கீழே. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? கீழே போய்ட்டு வேண்டியதான். கீழே போயிட்டு நம்ம வந்து சில வேலைகள் உள்ளது. ஓகே, இங்கே பாருங்க, முதல்ல பார்த்திங்கன்னா ஜாலியாக நீச்சல் அடிச்சிட்டு இருக்குது. தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் விழுந்துடக்கூடாது. அப்புறம் முதல்ல டின்னர் சாப்பிட்டு போயிடும். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லாக் இது இருக்கும். லாக் கிடையாது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருள் கிடைக்கும்.
இந்த சுவிட்சு தான் கைஸ். ஸோ இந்த சுவிட்சு வந்து ஒன்று கிடைக்கும் கைஸ். இந்த சுவிட்சை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சுவிட்சை வச்சு தான் நம்மளால் பார்த்திங்கன்னா தப்பிச்சு போக முடியும் மெயினாக. ஓகே, இந்த சுவிட்ச் எடுத்துகிட்டு இந்த கண்ட்ரோல் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கீழே இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி, ஸோ அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கண்ட்ரோல் ரூமு. ஸோ இப்போ அதெல்லாம் ட்ரைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போனோம். பட் ஆனால் யார் ஓகே எவரும் கொரட்டை விட்ற சத்தம் கேட்குது. ஓஹோ, அந்த இது வந்துருச்சு போட்டிருக்கு. என்னடா அது, அந்த நல்ல நன்னு, அதாவது அந்த லாண்ட்ரி எடுத்துகிட்டு போகல, ஸோ அந்த நன்னு வந்துருச்சு போட்டிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா crocodile பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் தண்ணியை ட்ரைன் பண்ணாலும் crocodile அப்படியே இருக்கும். ஆனால் தண்ணிக்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ கார்பேஜஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, காஜ்வேல் நம்மளுக்கு வேணும். காஜ்வேல் இங்கே இருக்கா? இங்கே இல்லை. ஸோ அப்போனா மேலே தான் எங்கேயாச்சும் இருக்கும் கைஸ். ஸோ காஜ்வேலை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். மொத்தமாக இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வேணும். ஸோ காஜ்வேல் இல்லை, ஒரு இங்கே காலர் மாதிரி ஒன்று காலர் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 4 கேன் எதோ எடுத்துகிட்டு வரணும். ஸோ இருங்க, நான் போக போக அப்படியே சொல்கிறேன். நான் இப்போ சொன்னால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வந்து காஜ்வேல் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ காஜ்வேல் எங்கேடா காஜ்வேல் இருக்குது? ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து க்ரோபார் எடுத்துக்குவோம். க்ரோபார் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை போட்டிருக்கு. செக் பண்ணிட்டேன், ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு வந்து இது கிடைச்சதில்ல, ஸோ அதை மட்டும்தான் போட்டிருக்கு. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போகணும். பட் ஆனால் crocodile இருக்கும் போதே போனீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. ஸோ அதனால் வந்து crocodile இருக்கும்போது போகக்கூடாது. ஸோ இப்போ வந்து இது வந்து உடைக்கணும். ஓகே, இது வந்து இந்த கேப் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த கேப்பை மட்டும் எடுத்து விட்ருங்க இந்த க்ரோபாரை வச்சு. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம வந்து வேறு வேலைகள் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போயிடுவோம். ஈவ்லன்கிட்ட போய்டுவோம் மேலே. ஸோ மேலே போயிட்டு அங்கே சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ ஈவ்லன் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்துடக்கூடாது. சடனாக வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகி போகும். சொன்ன அதே மாதிரி வருது. ஓகே, விடுங்க, நம்ம வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து வேறு வேலையை பார்ப்போம். ஸோ அதனுடைய வந்து இந்த இடத்துல கோடு மட்டும் இருக்கும். ஒன்று இருக்குது, செஸ்ட்டு, சன்னு, டோரு, அப்புறம் அந்த கோப்பை, அது இன்னும் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து மேலே போய்ட வேண்டியதான். ஓகே, நீ எங்கேயே சுற்றிக்கிட்டு இரு, நான் மேலே போகிறேன். இருங்களேன், crocodile வந்து ஈவிலனுக்கு அடிக்கும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, crocodile பார்த்திங்கன்னா நம்மளை மட்டும் அட்டாக் பண்ணாது, ஈவிலனையும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து அது பார்த்து பத்திரமாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, ஈவிலனும் சேர்ந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? மேலே போயிட்டு ஒரு இது மாதிரி ஃபிஷ்ஷு மாதிரி ஒன்று ஒரு இது இருக்கும், அதை எடுத்துகிட்டு வரணும். அது காமிக்கிறேருங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணுவோம்ல, ஒரு கேபிளை போடல. ஸோ அந்த இடத்துல இருக்கும். ஓகே, அந்த இடத்துக்கு போயிட்டாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஷ் இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், என்னது மொமெண்டம் மாதிரி இருக்கும். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வரணும். சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். ஓகே, மேலே போடா. ஓகே, இப்போ ஈவிலன் வந்தீங்கன்னா கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தம் போட்டால் வரும் கண்டிப்பாக கீழே, இங்கே வரும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்? இருங்க, சத்தம் போட்டு விட்ருவோம். ஸோ அது மாதிரி இங்கே காயின்ஸ் இருக்குது. காயின்ஸ் எடுத்து ஓகே, இந்த காயின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இதாங்க ட்ராஃபியா? ஓகே, ட்ராஃபி, இந்த ட்ராஃபி எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்மளால் பார்த்திங்கன்னா இதே எடுக்க முடியும், இந்த மாஸ்க் பீஸ் எடுக்க முடியும். எபிக் எஸ்கேப் பண்ணுறதுக்கு அதை ஒரு முக்கியமான பொருள். ஓகே, இப்போ இது தூக்கி போட்டாக்கா சிங்கிங் ஃபிஷ் ட்ராப்பின்னு சொல்லிட்டு இது பேர். ஸோ இதை வந்து கீழே போட்டாக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சத்தம் வரும். சத்தம் வரும்போது வந்து இதுக்கு வந்து ஈவிலன் அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த crocodile பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகும். இதை வச்சு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, வரட்டும். எங்கே இருக்காங்க ஈவிலன்? எங்கே இருக்கீங்க? வரமாட்டா. வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம போய்டுவோம், கீழே போய்டுவோம். ஓகே, பட்டன் போடா சீக்கிரம். ஓகே, போன டைம் இங்கே தான் அடி வாங்கி செத்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சீக்கிரம் போய்டுவோம். போயிட்டு நம்ம வந்து எப்படியே தப்பிச்சு போகணும். ஓகே, இப்போ கீழே குனி. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதுவே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து போக வேண்டியதான். ஓகே, சீக்கிரம் போடா.
ஓகே இப்போ போயிட்டு இது வந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வச்சு விட்டாக்கா இது வந்து பாட்டு பாடும்போது என்ன ஆகும்னாக்கா crocodile வந்து இந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு சாப்பாடு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட வரும். அப்போ வந்து மொத்தமாக அந்த செவுறு பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பக்கம் போகலாம். ஓகே அது முன்னாடி வந்து crocodile எங்கே இருக்குன்னு செக் பண்ணோம். இல்லையா? ஓகே இல்லைனா மட்டும் போங்க, ஏன்னா crocodile வந்து கொஞ்சம் துரத்தும். ஓகே இருங்க வச்சு விட்ருவோம். ஓகே வச்சு விட்டாக்கா இப்போ வந்து சவுண்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம crocodile பார்த்தீங்கன்னா போயிட்டு எக்கி எடுக்க பார்க்கும், எடுக்க முடியாது. சரி பின்னாடி போயிட்டு ஓடி வந்து குதிக்க போகிறாரு. ஓகே உடச்சி விட்டுருச்சு மொத்தமாக. உடச்சி விட்டு பயப்பட பார்த்தீங்கன்னா டம்மி ஆகிட்டான், அதாவது டயர்ட் ஆகிட்டான் போட்டிருக்கு. ஓகே நம்ம போயிட வேண்டியதான். ஓகே பைபிளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி டயர்டாவான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஓகே நம்மளுக்கு வந்து என்னென்ன கிடச்சிது, செஸ்ட்டு கோப்பை, செஸ்ட்டு டோரு கோப்பை, அதுக்கப்புறம் வேறு என்ன. ஓகே செஸ்ட்டு இங்கே இருக்குது. செஸ்ட்டு வந்து என்ன 5ஆ? ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ வந்துருச்சா என்ன? ஓகே இவ்வளோ நீங்கள் வர முடியாது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சில இதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த பெயிண்டிங்கோட நம்பர் தான் கோடு. ஓகே இப்போ வந்து செஸ்டிங் இருக்கா, இதோட கோடு வந்து 5. பட் ஆனால் இது பாருங்களேன், இதை வந்து இதிலே பண்ணியிருக்காங்க. அதாவது என்னடா அது இதோட என்னடா சொல்லுவாங்க, ஆர்ட்டோட இதிலே பண்ணியிருக்காங்க, ஸ்கின்னிலே பண்ணியிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியும். இது வந்து பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தான் ஆர்ட்டோட தோலில் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க, லெதர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ லெதரில். ஓகே வேறு என்ன? ஓகே 5. அதுக்கப்புறம் வேறு என்ன இருந்தது? அதுக்கப்புறம் வந்து டோர் இருந்தது. ஸோ டோரு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே டோருக்கு என்ன இருக்குது? ஓகே இது வந்து டோர்னால் 6. சரி 9ஆ? ஓகே 5 9. அப்புறம் வேறு என்ன? 5 9 கோப்பை ஒன்று இருக்குது. கோப்பை தானே அது? கோப்பையா என்ன அது தெரியலையே. அது பேர் சரியா தெரியல கை. ஓகே இந்த ராஜாங்களை வச்சு அதில் இது குடிப்பாங்களே, அமிர்தமா? அமிர்தம் குடிப்பாங்களே. ஸோ அது ஓகே 8 5 9 8. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரேண்டமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து போட்டு பார்ப்போம். க்ளவுடாக என்ன? க்ளவுடு கிடையாது, டிஷர்ட்டுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி டிஷர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இதுதானே 3. ஓகே மாற்றி போட்டு பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்றா இருக்கும். ஓகே அப்போனா 5 9 8 5 9 8. அதுக்கப்புறம் வந்து என்ன கோடுன்னு தெரில, பார்ப்பாருங்க. 5 9 8. ஆனால் இதில் வந்து தப்பாக போட்டால் வேறு அலாரம் அடிச்சு விட்ருவோம், அதான் பிரச்சனையே. ஓகே என்னென்ன இருக்குது? ஓகே சன்னை பார்க்கலையா? இருங்க போய் நான் சன்னை பார்த்துட்டு வந்துடுறேன். சன் இங்கே இருக்குது. சன்னோட கோடு என்ன? ஓகே 2வா? ஓகே அப்போனா 5 9 8 2. சரி 5 2 9 8 5 2 8 9 8. ஓகே அங்கே போய் போட வேண்டியதான். ஓகே வந்துட்டோம். ஸோ இதில் வந்து என்ன ஆர்டர் காமிச்சிருக்காங்களோ ஸோ அதே ஆர்டரில் தான் போடணும். அப்போனா என்னது, செஸ்ட்டுக்கு வந்து 5, சன்னுக்கு வந்து 2வா? ஓகே சன்னுக்கு வந்து 2. அதுக்கப்புறம் டோருக்கு வந்து என்ன இருந்தது? டோருக்கு வந்து 9ன்னு நினைக்கிறேன். டோருக்கு வந்து 9 8. ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ், கரெக்டாக இது பண்ணிட்டேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலர் கிடைக்கும். ஸோ இந்த காலரை வச்சு தான் நம்மளால் வந்து இந்த crocodile வச்சு எஸ்கேப் ஆக முடியும். ஓகே அது போகும்போது பார்ப்பீங்க, கடைசியில் பார்ப்பீங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கீழே வந்து போட்டுருவோம். கீழே போட வேண்டாம், வச்சுருவோம். ஏன்னா ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க கைஸ், சத்தம் போட்டாக்கா. ஸோ அதனால் வந்து இங்கே போட்டுருவோம். ராஃப்ட்டு. ஸோ ராஃப்ட்டுக்கு தேவையான ஒரு ஐட்டம் வந்து கொண்டு வந்தாச்சு. இன்னும் 4 ஐட்டம் இருக்குது. ஸோ 4மே பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். அதாவது ஓகே இது என்ன? ஓகே இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ் மாதிரி போகுது கைஸ், பாருங்களேன். ஓகே மோஸ்ட்லி வந்து இது அந்த நம்ம வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதோட இது போட்டிருக்கு. ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்குமா? ஸோ இங்கே எதுவும் கிடையாது. ஓகே நீந்தியே போக முடியாதா? ஓகே நீந்தி போக முடியாது போட்டிருக்கு, எனக்கு ஆப்ஷன் காமிங்க போட்டுருக்கு. ஓகே இந்த வாட்டர் கேன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு வாட்டர் கேன் வந்து கொண்டு வந்துட்டேன். இன்னும் நான் 3 வாட்டர் கேன் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த காஜுவில்னு ஒன்று இருக்கும். ஸோ அதையே பார்த்திங்கன்னா போய் கொண்டு வரணும். ஓகே இங்கே எதுவும் கிடையாது கைஸ். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? ஓகே இவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரில, crocodile மண்டியன். ஓகே அவன் இருந்துட்டு போட்டோம். ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் கிடைக்காமான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடும். இங்கே ஒன்று இருக்கு வாட்டர் கேனு. ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் கிடையாது கைஸ்.
ஓகே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதான் பார்த்திங்கன்னா சீக்ரெட் டோர் போட்டிருக்கு. ஓகே இதை ஓப்பன் பண்ணு. ஓகே இப்போது சத்தம் கேட்டதால் வருவோன்னு நினைக்கிறேன் ஈவில்னு. வரட்டும் வரும்போது வரட்டும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பொருள் தான் தேவைப்படுது. அதாவது இன்னும் ஒரு பொருள் கிடையாது, இன்னும் 3 பொருள் தேவைப்படுது. ஒன்று வந்து இந்த இந்த என்னடா அது காஜ் வீல், அதுக்கப்புறம் குரோபார் தேவையில்லை. ஸோ அந்த வாட்டர் கேன் வந்து இது தேவைப்படுது. ஸோ அது வந்து கொண்டு வருவோம். ஸோ அது கூட இங்கே ஏதாச்சும் இருக்குமா, இந்த குப்பையில் கூட இருக்கும் சில டைம் வாட்டர் கேனு. ஸோ அதான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே இங்கே எதுவும் இல்லையா? ஓகே அப்போனா இங்கே எதுவும் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா காஜ் வீல் தான் கொண்டு வரணும். ஸோ காஜ் வீல் எடுத்துகிட்டு போய்ட்டு ஸோ அந்த நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் பார்த்திங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சாக்கா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஒன்று இருக்குது கைஸ். ஓகே இங்கே ஒரு இது இருக்குது, கேன் இருக்குது. ஓகே இன்னும் பார்த்திங்கன்னா அப்போ ஒரே ஒரு கேன் தான். அந்த ஒரே ஒரு கேனு கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வேறு எங்கேயுமே தேட தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து காஜ் வீல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடுவோம். என்னடா இப்படியே போகிறேன். ஓகே இப்போலாம் வரல. ஓகே இப்போது நம்ம போய்ட்டு காஜ் வீல் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ இது வேறு கொரட்டை விட்றது இங்கே வரைக்கும் கேட்குது கைஸ். அந்த இன்னொரு நன்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த நன்னு கொரட்டை விட்றது. ஓகே இங்கே எதுவும் கிடையாதா? ஓகே இங்கே எதுவும் கிடையாது. அப்போனா மோஸ்ட்லி அங்கே தான் மேலே எங்கேயாச்சும் இருக்கும். நம்ம தேடி கண்டுபிடி போகிறோங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தேவையானது இன்னும் ஒரு பொருள் தான். ஸோ அந்த ஒரு பொருள் கிடச்சிருச்சுன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இது பண்ணலாம். ஓகே திடீர்னு ஈவில் வந்து துரத்துற மாதிரி எனக்கு வந்து சவுண்டு கேட்குது. இல்லை ஈவில்கிட்ட அடி வாங்கி எனக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்குதா? ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே எதுவும் கிடையாது. ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்காடா? இங்கே இருக்க கைஸ் காகு. ஸோ காஜ் வீலை காகுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராணியில் பார்த்தீங்கன்னா காஜ் வீல்னு சொல்லுவாங்க, காஜ் வீல். ஓகே இப்போ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வச்சுட்டாக்கா இது பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடும். இங்கே இருக்குது பாருங்கள் ராஃப்ட்டு. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வச்சா போதுங்க. இது ஒன்று எடுத்துகிட்டு போய் வச்சா போதும். ஆனால் துரத்துதே, மேலே போடா. ஏன்டா இப்படி பீதியை கிளப்பி விட்றீங்க? இது வேறு பக் ஆகிடுச்சு. ஏன்னா பக்காலாம் கேமாடா இது, பக்குடா இது கேமில் பக் இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. பக்கே கேமாக இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுவோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்ட்ரக் ஆகுது. அதாவது ஸ்ட்ரக் ஆகலை, இதாகிடுது, மாட்டிக்குது. ஓகே லாஸ்ட் ஒன் கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து திருக்கி விடணும். லிவரை திருக்கி விட்றான். 1 2 3 4 அவ்வளோதான் கைஸ். எஸ்கேப் ஆகிட்டோமா? எஸ்கேப் ஃப்ரம் ஸ்கூல். ஓகே இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா க்ரொக்கடையில் வந்து ஒரு இதாக வச்சு பைட்டாக வச்சு எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே ஈவில் நாங்கள் இன்னும் பார்க்குறது பாரு. ஓகே போகட்டும். ஓகே ஈவில் என்ன பண்ணுது? ஓகே அப்படியே நின்று பார்க்குது. என்னடா இவன் போயிட்டான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே அப்படியே பார்த்துக்கிட்டு இரு. ஸோ அவ்வளோ கேஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.